வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நம்முடைய பரத்வாஜ் ரங்கன் அவர்களுடைய பேட்டி, அது அப்புறம் இவர் பேட்டி, நம்ம இவர் கோபிநாத். ஸோ அதெல்லாம் கிண்டல் பண்ணாரு ரஜினிகாந்த். அதாவது 2 மணி நேரம் பேட்டி கொடுக்குறாரு. நான் அதை உட்காந்து பார்த்தேன், ஒரு மாதிரி சாஞ்சுக்கிட்டு பார்த்தேன், படுத்துக்கிட்டு பார்த்தேன், தூங்கி எந்திரிச்சு பார்த்தேன், அப்பையும் பேட்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு நக்கல் அடிச்சிருந்தாரு. இவர் எந்த ப்ரொமோஷனுக்கு இவர் வர்றதில்ல. லோகேஷ் கனகராஜ் போறது வந்து அவருக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு. ஸோ அந்த இது கூலி ஆடியோ லான்ச் அதுல பேசுனது தான். ஸோ அதுல வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டார் நம்ம பரத்வாஜ் ரங்கன். உங்களுக்கு சம்பளம் 50 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களே, முதல்லலாம் நான் ரொம்ப கம்மியான சம்பளம், சில லட்சங்கள் தான், எனக்கு கைதியிலேருந்து தான் அந்த சம்பளம் அதிகமாச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருந்தாரு? நான் வந்து முறையா வரி செலுத்துறேன், வருமான வரி. நான் வந்து என்னுடைய குருநாதர், என்னுடைய மென்டார், என்னுடைய ஐடல் கமல்ஹாசன் அவர்களை ஃபாலோ பண்றேன். அவரை பொறுத்தவரை அவர் கரெக்டா வரி செலுத்துவாரு. சினிமால சம்பாதிச்ச பணத்தை சினிமாலேயே போடுவாரு. நானும் அந்த மாதிரிதான். நான் வந்து ஒழுங்கா ஐடி வந்து டாக்ஸ் சப்மிட் பண்றேன். அதே நேரம் நான் வந்து மேக்சிமமாக நல்ல படங்கள் எல்லாம் வந்து எடுக்கணும். நல்ல படங்களை எடுக்கிறதுக்கு நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற விஷயங்களை வந்து நான் பண்றேன். ரொம்ப கிளீனா இருக்கு, என்னுடைய வருமான வரி கணக்கெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் நீங்க வந்து மிகப்பெரிய நடிகர்கள் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜய் எல்லாம் வச்சு படம் எடுத்தீங்க. இப்ப கைதி 2ல வந்து டயர் 2 டயர் 3 ஆக்டர்னு சொல்லப்படுற கார்த்தியை வச்சு படம் பண்றீங்களேன்னு கேட்ட பொழுது, கார்த்தி தான் என்னை நம்பின முதல் பெரிய ஸ்டாரு. அவர் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா கைதி படம் தான் நான் பண்ண பெரிய படம். மாநகரத்துக்கு அப்புறம் கார்த்தி சார் ஒத்துக்கலைன்னா நான் அந்த படமே பண்ணியிருக்க முடியாது. அதனால அவர் எனக்கு பெரிய ஸ்டார் தான். ஹூ இஸ் பிக்கர் ஸ்டார் அப்படின்னு நீங்க டிபேட் பண்ணீங்கன்னா கார்த்தி எனக்கு பெரிய நடிகர் தான். அவர் வந்து நான் குறைவா நினைக்கல அப்படின்னு சொல்லி தலையிலேயே ஒரு கொட்டு வச்சிருக்காரு. இந்த டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசப்படுத்தி பேசுறாங்கல்ல, அதுக்கு ஒரு கொட்டு. மலையாளம் ஆக்டர் அஜு வர்கீஸ், அந்த அஜு வர்கீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து தீவிர கமல் ரசிகர். எனக்கு வந்து மிக முக்கியமா பிடித்த படம்னா அன்பே சிவன் தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு மெயின் காரணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோஸ்ட் லவ்ட் அண்ட் ஐகானிக் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. வேர்ல்டு சினிமாலேயே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துடைய கான்செப்ட், 2வது வந்து அந்த படம் வந்து கமல் சாரோட மேக்கப், இது 2மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 3வது அவரோட பர்ஃபார்மன்ஸ். அதாவது கான்செப்ட் நல்லா இருக்கு, மேக்கப் போட்டாச்சு, ஆனா நடிப்பு இருக்கணும்ல, அந்த நடிப்பு வந்து உச்சகட்டமா இருக்கும், டாப் நாச் பர்ஃபார்மன்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேவர் மகன் ரொம்ப பிடிக்கும். தேவர் மகன் அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய நடிப்பு, அப்புறம் அவருடைய டயலாகே இல்லாம சில ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாரு. அதெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது, ஒன்லி கமல்ஹாசன் கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி அஜு குரியன் வர்கீஸ் தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. லப்பர் பந்து, இந்த லப்பர் பந்து படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அதனுடைய இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அவர் பல சேனல்கள்ல பேட்டி கொடுத்திருந்தார். சமீபத்துல ஒரு பேட்டி என்னன்னா, அவருக்கு என்னன்னா கமல் சார் படம் மட்டும் இல்ல, அவர் பார்த்த படங்கள்லயே பிடிச்சது வந்து வசூல்ராஜா எம்பிபிஎஸ். அவர் என்ன பண்ணுவாரா, சும்மா அந்த ஒரே ஒரு சீன் பார்ப்போம்னு ஆரம்பிப்பாராம். நமக்கும் அந்த அனுபவம் இருக்கும். கமல் படங்கள்ல வந்து இந்த சலங்கை ஒடியில ஒரே ஒரு சீன் பார்ப்போம். அந்த கமல் சார் அந்த பஞ்சபூதங்களும்னு தப்பா ஆடுறது வந்து அந்த ஆபீஸ் பத்திரிகை அலுவலகத்துல வந்து ஆடி காம்பார்ல எஸ்பி சைலஜாக்கு, இது வந்து குச்சிப்புடி, இது கதகளின்னு, அதை ஒரு சீன் பார்க்கணும்னு ஆரம்பிப்போம், ஃபுல் படத்தை பார்ப்போம். அதே மாதிரி நாயகன்லயும் அப்படிதான், ஒரு சீன் பார்ப்போம்னு ஆரம்பிப்போம், பார்த்தா ஃபுல் படத்தை பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம வந்து எந்திரிக்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி தான் இவர் சொல்றாரு. வசூல்ராஜா எம்பிபிஎஸ், நான் காலேஜ் படிக்கிற காலத்துல நாங்க வந்து ஒரு சீன் பார்ப்போம்னு ஆரம்பிப்போம், ஆனா பார்த்தா ஃபுல் படத்தை பார்ப்போம். அப்ப இதுல கமல் சார் வந்து அந்த காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆவாரு. என்ட்ரி ஆறப்ப எய்தாப்புல ஒரு பொண்ணு வரும். அப்படி போறப்ப அப்படி லைட்டா அப்படி ஒரு திரும்பி பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஒரு நிப்பாரு, நின்றுட்டு திருப்பி நடப்பாரு. அதெல்லாம் பியூர் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பயங்கரமா இருக்கும். அந்த சகலகலா டாக்டர் அப்படி வந்துட்டு அப்படி நின்றுட்டு ஒரு லுக் விட்டுட்டு அப்படி நின்றுட்டு போவாரு. அந்த டீமோட போறப்ப செம மாசா இருக்கும். அதெல்லாம் 2 விஷயங்கள் உலகநாயகன் கமல்ஹாசன் நீண்ட நாட்களாக பண்ணல. ஒன்னு வந்து டபுள் ஆக்ஷன் ரோல் வந்து அவர் கடைசியா பண்ணது வந்து ஆளவந்தான் திரைப்படம் தான். 2000 வந்து ஆளவந்தான். டபுள் ஆக்ஷன் அப்படின்னாலே அது ஏகப்பட்ட டபுள் ஆக்ஷன், ட்ரிபிள் ஆக்ஷன், 4 ஆக்ஷன், 10 ஆக்ஷன் வரைய பண்ணியிருக்காரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் குழந்தை நட்சத்திரமா பார்த்தா இது நம்ம பார்த்தாலே பசி தீரும்ல ஆரம்பிச்சு
சட்டமென் கையில், அப்புறம் அதுக்கப்புறம் வந்த கல்யாணராமன்ல ஆரம்பிச்சு ஏராளமான இரட்டை வேட படங்கள்ல நடிச்சிருக்காரு. அது நமக்கு கைதியின் டைரிலாம் இருக்கு, அப்புறம் சங்கர்லால் இருக்கு, ஏகப்பட்ட கடல் மீன்கள், அந்த மாதிரியான 15க்கு மேற்பட்ட 15 டபுள் ஆக்ஷன் படம் இருக்கு. ஸோ அந்த 15 படங்கள் அதை தாண்டி ட்ரிபிள் ஆக்ஷனும் பண்ணியிருக்காரு. நமக்கு ட்ரிபிள் ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப அபூர்வ சகோதரர்கள் வந்து அப்பா 2 பையன், அது வந்து நம்ம ட்ரிபிள் ஆக்ஷன் கணக்கில் தான் எடுத்துக்கணும். 4 ஆக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா மைக்கேல், மதன காமராஜன், அதுதான் 4 வேடங்கள். டபுள் ஆக்ஷன் பார்த்தோம்னா முதல் படம் பார்த்தாலே பசி தீரும், சட்டமென் கையில், அப்புறம் தெலுங்குல வந்து சும்மா குருதி சொக்க குருதி, அதுதான் இரு நிலவுகள்னு தமிழ்ல வந்தது. அப்புறம் கல்யாணராமன், கடல் மீன்கள், சங்கர்லால், அந்தகாடு, ஏத்தோ கமல் ஹோகையா. ஏத்தோ கமல் ஹோகையாங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சட்டமன் கையிலோட ஹிந்தி வெர்ஷனு. எனக்குள் ஒருவனும் டபுள் ஆக்ஷன் தான். அதில் வந்து ஒரு நேபாளி கேரக்டராகவும் வருவார். அதுக்கப்புறம் ஒரு கைதியின் டைரி, அதில் டபுள் ஆக்ட், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இன்னொரு ஃபாதரா நம்ம அவரை பழிவாங்கிறதுக்காக வயசானவராக வருவார். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் ஃபாதரெல்லாம் கெட்டப்பில் வந்து ஒரு கொலை பண்ணுவார். மங்கம்மா சபதம், இதுவும் வந்து ஒரு அப்பாவி ஒரு தைரியமான ஆள்னு 2 கேரக்டர். அப்புறம் புன்னகை மன்னன் நமக்கு தெரியும், சாப்ளின் செல்லப்பா, இன்னொன்று வந்து சேது. இந்திரடு சந்திரடு ஒரு மேயராகவும், இன்னொருத்த ஒரு சாதாரண நார்மல் இது. அப்புறம் இந்தியன் தெரியும் நமக்கு, முதல்ல பிளாஸ்டிக் மேக்கப் போட்டு பண்ணது. ஆளவந்தான் உடம்புல வித்தியாசம் காமிச்சது. இதை தவிர வந்து 4 வேடங்கள் அப்படின்னா மைக்கேல், மதன காமராஜன். அதை தாண்டி 10 வேடங்கள் அப்படிங்கிறப்ப தசாவதாரம். ஸோ இந்த மாதிரி 1க்கு மேற்பட்ட கேரக்டர்ல பண்றதுல கமலஹாசனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவருக்கு நிகரான இந்த அளவு வித்தியாசம் காமிக்கக்கூடிய, அதாவது மேக்கப் வளர்ந்த காலத்திலையும் மேக்கப் வளராத காலத்திலையும் கைதியின் டைரியில அவ்வளவு வித்தியாசம் காமிச்சிருப்பாரு, மேக்கப் வளர்ந்த இந்தியன்ல அவ்வளவு வித்தியாசம் காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் வேற யாருமே கிடையாது. இது எப்படின்னா கிரிக்கெட்ல வந்து டபுள் செஞ்சுரி, ட்ரிபிள் செஞ்சுரி எல்லாம் போடுற மாதிரி 10 செஞ்சுரிஸ் ஒரே மேட்ச்ல 1000 ரன் அடிக்கிற மாதிரி தசாவதாரம். அதை வந்து யாராலையும் பீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கரெக்டான கதையோட எல்லாமே அந்த இது படி கிராமர் படி இருக்கும். 10 கேரக்டருக்கு ஒரு ஓப்பனிங்கு, ஒரு மாசான சீனு, அந்த மாதிரி வேற யாராலையும் ஸ்கிரீன் பிளே எழுத முடியாது. அது கமலால மட்டும்தான் முடியும். எப்படி இருக்கு பாருங்க அவேர்னஸ். கமலஹாசன் தமிழ்நாட்டுல ஆடியோ தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல பேசினாரு, அதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பி படத்தையே பேன் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு படம் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக எடுத்ததா சொல்லப்படுற படம் கிங்டம்ங்கிற படம், நான் அந்த படத்தை பார்க்கல, பட் பார்த்த விமர்சகர்கள்லாம் அது வந்து வன்மத்தோட விமர்சிச்சிருக்காங்க ஈழத்தமிழர்களை, இலங்கை தமிழர்களை. அந்த கேரக்டர்ஸோட பேரு, அது எடுத்தது எல்லாமே இலங்கை தீவு, ஓப்பனா டைரக்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த படம் இங்க ஜாலியா ஓடிட்டு இருக்கு. மிகப்பெரிய கட் அவுட், மிகப்பெரிய பேனர்லாம் வச்சு ஓடிட்டு இருக்கு. கிங்டம் அப்படிங்கிற படம் விஜய் தேவர்கொண்டா நடிச்ச படம். பாருங்க எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நம்ம வந்து ஒரு நல்லெண்ணத்துல ஒரு கருத்து சொல்றோம், நீங்களும் நானும் ஒரே சகோதரர்கள்னு, அதுக்கு அங்க எதிர்ப்பு தெரிவிச்சு படத்தை பேன் பண்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு வேற அந்த ஆர்சிபி அந்த பேரணியில நிறைய பேர் செத்ததை வந்து டைவர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. இங்க ரியல் இஷ்யூவே நம்ம கையில எடுக்காம இருக்கோம். அதான் தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்.